அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் சுஜிதா. காமராஜர் பத்தி நிறைய பாட்டு வந்திருக்கு. ஆனா நீங்க இசையமைச்ச நாடு பார்த்தது உண்டா ரொம்ப பிரபலம். நீங்க காமராஜரை சந்திச்சது உண்டாயா? சந்தித்தது உண்டா? என்னுடைய கிராமத்திற்கு அவர் முதல்வராகிவிட்டு முதல் முறையாக முதல்வராகிவிட்டு அவர் வந்திருக்கிறார். போலீஸ் எல்லாம் நிற்கிறாங்க. பண்ணைப்புறம் பஸ் ஸ்டாண்டில் அவர் ஒரே ஒரு மைக் இருக்குது. அதில் சில நேரம் பேசுனாரு. அப்போ தான் நேரடியாக ஒரு 5 அடி 10 அடி கூட போலீஸ் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் அப்போ எல்லாம் கிடையாது. 2 போலீஸ் வந்தாங்க, ஐஜி வந்தார், கூட 3 பேர் தான் இருந்தாங்க. அவர் மாதிரி யாராவது இருக்க முடியுமா உலகத்தில்? அரசியல் இனிமேல் சுத்தமா நடத்தணும், நல்லபடியா நடத்தணும், மக்களுக்காக நடத்தணும் அப்படின்னு யாராவது நினைச்சா காமராஜர் படுத்த இடத்துக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போனாங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா அவ்வளவு ஒரு சுத்தமாக அரசை நடத்தியதும் சரி, மக்களுக்காக திட்டம் போட்டு மக்களுக்கே போன்று சேருதான். எனக்கு படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. நான் படிக்கிற நேரத்தில் எனக்கு பணம் இல்லை, கிடையாது. குழந்தைகளை பள்ளிக்கூடத்திற்கு வர வைக்க வேண்டும் என்பதற்காகவே நிறைய 6, 7, 8வது வகுப்பு நான் கோம்பையில் படிக்கின்ற நேரத்தில் குழந்தைகளுக்கு சாப்பாடு போட்டு படிக்க வைக்கணும். ஏன்னா அவங்க வேலை செஞ்சு தான் சாப்பிட்றாங்க, அதனால பள்ளிக்கூடத்துக்கு வர மாட்டாங்க. அதனால பள்ளிக்கூடத்துக்கு வர்ற குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுகிற திட்டத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா சுப்பிரமணியம் இது நடக்கவே நடக்காதுன்னு. ஏன்? நிதி ரொம்ப பெரிய நிதி நமக்கு தேவையா இருக்கும். பட்ஜெட் சொல்றாருங்க, குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு போடுறதுக்கு 21 லட்சம்னு. இன்னைக்கு நடக்குமா? நிதி இருந்தா தான் குழந்தைகளுக்கு சாப்பாடு போட முடியும்னு. அந்த இலவச உணவை நான் சாப்பிட்டு படித்து 6, 7, 8 படித்து நான் வந்திருக்கிறேன். அவர் போட்ட சோத்துல வளர்ந்த உடம்புன்னு வச்சுக்கோங்க. அது 6, 7, 8னா 3 வருஷம் போச்சு. 3 வருஷமும் எனக்கு மதிய உணவு காமராஜர் கொடுத்த உணவு. ஒரே ஒரு சாம்பார், ஒரு காய், ரைஸ், அவ்வளவுதான். ஒரு கப் ரைஸ். அவ்வளவு தேவாமிர்தமாக இருக்கும். அந்த ருசி இன்னும் நான் சாப்பிட்டதில்லை. அப்படியான ஒரு சாப்பாடு. காமராஜர் பற்றி சொல்றதா இருந்தால் சொல்லி போயிட்டே இருக்கலாம். அவருடைய பிறந்த மண்ணுக்கு என்னுடைய சாஷ்டாங்கமான நமஸ்காரத்தை நான் இந்த மேடையிலிருந்து சொல்லுகிறேன்.